அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இளத்திலே இன்பம் பயக்கும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 9, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 25 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகத்தில் இழப்பு என்னும் சொல்லாடல் 3 முறை கையாளப்படுகிறது. இழப்பில்தான் இன்பம் என்னும் கருத்தை ஆண்டவர் இயேசு வலியுறுத்தி சொல்கிறார். எல்லாவற்றையும் சேகரிக்க வேண்டும் என்னும் நுகர்வு கலாச்சார நாட்களில் நாம் வாழ்கிறோம். இயேசுவோ அதற்கு மாற்றான ஒரு பண்பாட்டை அறிமுகப்படுத்துகிறார். பிறருக்காக, இயேசுக்காக வாழ்வில் சிலவற்றை நாம் இழக்க, துறக்க முன்வர வேண்டும். அப்போதுதான் நாம் இயேசுவின் சீடராக விளங்க முடியும். முதலில் சிறியவற்றை துறக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறியவற்றில் வெற்றி கொண்டால் பெரியவற்றிலும் வெற்றி நம்மை தேடி வரும். எனவே சிறிய இன்பங்கள், கேளிக்கைகள், உணவுப் பொருட்கள், பிறருக்காக நமது நேரம் என சிலவற்றை இழக்க நாம் கற்றுக்கொண்டால் அதனால் நாம் பெரியனவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பாக இறையாசி நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த ஞானத்தை அனுபவத்தின் மூலமே நாம் பெற முடியும். எனவே சிறியவைகளை இழக்க இன்று முன் வருவோமா? டாக்டர் அப்துல் கலாமின் வாழ்வு பற்றி அறிந்திருப்போம். சிறு வயதிலே பெரிய ஆசையோடு வாழ்ந்தவர். ஆனால் அவர் தன்னை முழுமையாக இழந்து உழைத்தார். இன்று எண்ணாத சிகரத்தை எட்டி பிடித்த மாமனிதராக வாழ்ந்து மரித்திருக்கின்றார். சேகுவேரா பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அர்ஜென்டினாவில் பிறந்தவர். ஆனால் கியூபா போன்ற நாடுகளில் புரட்சி ஏற்படுத்தி மக்கள் விடுதலை காற்றை சுவாசிக்க வழிவகுத்தார். தன்னை இழந்ததால் தான் இன்று பெரும் புரட்சியாளராக காணப்படுகின்றார். அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி தன்னை இழந்து பழங்குடி மக்களோடு பயணித்ததால் தான் இன்று சமுதாயம் அவரை உயர்த்தி பிடிக்கின்றது. இப்படி தங்களை இழந்தவர்கள் அனைவருமே இன்பத்தினை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு வைக்கும் இறை சிந்தனை இதுவே. சீடத்துவத்தின் படிநிலையாக இந்த இழத்தல் விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். சீடத்துவம் என்பது இயேசுவோடு பயணிக்க. அப்படி என்றால் தங்களை இழப்பவர்கள் இயேசுவோடு பயணிக்கிறார்கள் என்பதனை நினைவுபடுத்துகின்றது. அதனால்தான் பேதுரு இயேசுவிடம், நாங்கள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்தவர்களானோமே, எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று கேட்டவுடன் இயேசு கூறுவார், நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இதுதான் சீடத்துவத்தின் படிநிலை. நம்மிடம் இத்தகைய இழக்கக்கூடிய மனநிலை இருக்கின்றதா? நம்முடைய நேரத்தை, உழைப்பை, தான் என்ற எண்ணம் இவற்றை இழப்போம். இறை அரசை கட்டியெழுப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறர் மகிழ்வாக வாழ என்னை இழக்க நான் தயாராக இருக்கின்றேனா? சமூக தீமைகள் மறைய எனது நேரத்தை செலவு செய்ய நான் முன் வருகின்றேனா? அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்க, என்னையே இழக்க நான் தயாராக இருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறர் மகிழ்வாக வாழ எங்களை இழக்க முன்வரவும், சமூக தீமைகள் மறைய எங்களை நேரத்தை செலவு செய்ய ஆர்வமாக உழைக்கவும், அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்க எங்களை இழக்கவும் தயாராக இருக்க உதவி செய்தலும். ஆமேன்.